நிச கம பம கம கரி சக கம ம பப நிர பம சவணே மதுரா மதுர ஸ்மரணா. சென்னையில் நம்முடைய சத்சங்கம் நடக்கக்கூடிய இடம் பிரேமிக பவனம்னு பேர். அங்கே சுவாமிஜி உட்கார்ந்துருந்தார். அந்த ஒரு கார்னரில் உட்கார்ந்துருப்பார். அங்கேருந்து வீதி தெரியும். ஒரு பக்கம் பார்த்தா வீதி தெரியும், இன்னொரு பக்கம் உள்ள இப்படி நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம தெரியும். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது நாங்கள் சில பேர் உட்கார்ந்துருந்தோம். அப்போ குருநாதர் கேட்டார், இந்த ரோடை இப்படி காமிச்சு கேட்டார். அதில் நிறைய பேர் நடந்துட்டு இருந்தார்கள், ஏதோ செஞ்சுட்டு இருந்தார்கள். அந்த ரோட்ல எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கானே, அவனுக்கும் இங்க உள்ள இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீர்களே உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கேட்ட கேள்வி இன்னைக்கு நமக்கு இப்படி பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயமா கிடைச்சது, அப்படிதான் சொல்லலாம். பேசாம இருந்தோம், இதோ நம்மலாம் சத்சங்கத்தில் இருக்கோம், அவங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியல. இந்த மாதிரி பதில் சொல்றது ஆபத்து, இருந்தாலும் அப்ப சொல்ல வேண்டியிருந்தது. ஏன்னா அடுத்து அவர் சொல்றாரு சிரிச்சுட்டு, ஒரு விதத்துல உங்களை விட அவன் பெரியவன் தெரியுமா அப்படின்னு ரோட்ல இருக்கவங்க காண்பிக்கிறார். நம்ம சொன்ன பதிலுக்கு நேர அடி அது. என்னடா அப்படி சொல்லிட்டார். அவர் சொன்ன அந்த ரோட்ல போயிட்டு இருக்கான் பத்தியா, அவனுக்கு குருன்னா என்னன்னு தெரியாது, அவனுக்கு நாமான்னா என்னன்னு தெரியாது, பகவான்னா என்னன்னு தெரியாது, சத்சங்கம்னா என்னன்னு தெரியாது. அவன் பாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்துன்னு போயிட்டு இருக்கான், இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான், பொழுத போக்கின்னு இருக்கான். ஆனா நீ இருக்கியே, உனக்கு குருன்னா என்னன்னு தெரியும், உன் புத்தி அளவுக்கு தெரியும். உனக்கு நான் நாமா சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பபுள் மாதிரி என்னைக்கு வேணா வெடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது கிடைச்சிட்டும் நீ இந்த ஜென்மால கரையேறலை அப்படின்னா உன்னை காட்டிலும் ஒரு இழப்பு வேற யாருக்கும் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். இத்தனையும் தெரிஞ்சு நீ சொல்றதில்லை, அவனுக்கு தெரியல, அவன் சொல்றதில்லை. அப்ப இதுல யாரு பெரியவன்? அவன் தானே பெரியவன். அப்படி சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, குருநாதர் சொன்ன ஒரு வார்த்தை, குரு பக்தி should not become hero worship ன்னு சொன்னார். இங்கிலீஷ்ல சொன்னார். அதாவது என்ன அப்படின்னா, குரு பக்தி அப்படிங்கிறது ஒரு ஹீரோ வர்ஷிப். அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிற ஒருத்தரை பிடிக்கும். நான் அவரை வந்து என்னோட ஹீரோவை அட்மையர் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவர் எப்படி அலங்காரம் பண்ணிப்பாரோ அப்படியே அலங்காரம் பண்ணிக்கிறது, அவர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அவர் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து போகிறது, அங்கே கூட்டம் கூட்டமாக நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ஹீரோ வர்ஷிப். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் உண்டு, யாருக்கா இருந்தாலும் உண்டு, அந்த ஃபேன்ஸ் இல்லையா உண்டு. சுவாமிஜி சொன்னார், குருநாதரை நீ பின்பற்றுவதும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை போல ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு அந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக போய்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன விஷயங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தல, அவர் சொன்ன நாம நமக்குள்ள இன்னும் சரியா போகல, நம்முடைய வாழ்க்கை இன்னும் உயரல அப்படின்னா குரு பக்தி இஸ் ஹீரோ வர்ஷிப். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது. हरे रामा